ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்துள்ளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார். இது யாரை பத்தின தீர்க்க தரிசனம் தெரியுமா? இது யாரை பத்தி சொல்லப்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க. வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை பத்தினதான ப்ராபசி. இயேசு சொல்றாரு, இது இயேசு சொல்றது. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரா, காலைதோறும் அவரை எழுப்புகிறாரா. கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை திறக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இது யாரை பத்தி? இயேசு கிறிஸ்துவ பத்தி. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அவர் அநேக இடங்களில் இயேசு சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கு. அப்ப இயேசு என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் டெய்லி அன்னன்னைக்கு செய்கிறதான வேலைகளை ஏர்லி மார்னிங் போய் என்ன பண்றாராம், பிதா கிட்ட இருந்து வாங்குறாராம். வாங்கிட்டு அன்னைக்கு என்ன பண்ணணும், அன்னைக்கு யாருக்கிட்ட பேசணும், வர்றவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படின்றத பிதாவாகிய தேவன் டெய்லி இயேசுவுக்கு சொல்லி கொடுக்கிறாராம். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்துள்ளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை அவர் என்ன செய்கிறார், திறந்தருளுகிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு கூட சஞ்சரிக்கணும், வருகையில போகணும், கர்த்தரோடு கூட இருக்கணும், அதே நேரத்தில் குடும்பத்தையும் நடத்தணும், வேலையும் பார்க்கணும். இவ்வளோ வேலைகள் இருக்கு. நம்ம எல்லாம் நீங்க சொல்லக்கூடியதான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப பிஸி, இதுக்கு நடுவில் பைபிள் வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனால் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நேரமே இல்லை. நீங்க எல்லாருமே இப்போ சொல்றது, அதுவும் இந்த ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 15-20 வருஷமாக உலகம் ரொம்ப பிஸி ஷெட்யூலில் ஓடுது. பிஸி ஷெட்யூல். அன்னைக்கு ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், நாம கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாமே எதுக்காகனா மனுஷனை ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்கு. மனுஷனை என்ன பண்றது, ரிலாக்ஸ் ஆக்கி அவனுடைய டென்ஷனை குறைக்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. உதாரணமாக ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. இந்த வாஷிங் மிஷின் எதுக்காக வந்துச்சு, நீங்கள் துணியை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை அலசி துவைச்சி புழிஞ்சு அப்புறம் கொண்டு போய், இது ஒரு பெரிய வேலை இல்லை. இதுலேருந்து உங்களை ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்கு தான் என்ன கொடுத்தாங்க, வாஷிங் மிஷின் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்களா, ரிலாக்ஸ் ஆகிட்டீங்களா? இல்லை பாருங்க, இப்போ வாஷிங் மிஷினே உங்களுக்கு டென்ஷனாக இருக்குது இல்லையா? அதில் செமி இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது. இப்போ இது எல்லாமே உங்களை ரிலாக்ஸ் ஆக்கி இருக்குதா? சரி, மனுஷன் நடந்து போகிறது, சைக்கிளில் போகிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கார் கண்டுபிடிச்சாங்க. இப்போ காரில் போகிற அத்தனை பேர் டென்ஷனாக இருக்கான், ரோட்டில் டிராஃபிக்கு பயங்கர டென்ஷன். இப்போ அவன் சரீர டென்ஷன் போய் மென்டல் டென்ஷனுக்கு வந்துட்டான். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, கடந்த 30-40 வருஷமாக மனுஷனுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்போ குறையும் நினச்சி எதெல்லாம் கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் இப்போ நம்மளை என்ன ஆக்கியிருக்குது, அதிகமாக்கி இருக்குது. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாமே ஒரு காலத்தில் நல்லா படித்தா வாழ்க்கை நல்லா இருக்கும், எதிர்காலம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் படிக்க வச்சோம். இப்போ படிப்பே பையனுக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதை படித்து முடிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு ஒரு வழி ஆகி முடிச்சிடறான். நிறைய பிள்ளைகள் சூசைடே பண்ணிக்குது. யோசித்து பாருங்க, இந்த ஒவ்வொரு நாளும் நம்மளோட வேலை நமக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம கேட்டோம்னா என்ன சொல்கிறோம், இதுக்கு நடுவில் நான் எங்கெங்க ஜெபம் பண்ணுறது, எங்கே பைபிள் வாசிக்கிறது, பிள்ளைய ஸ்கூல் திறந்துருச்சு, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்திலே ஒன்றும் இல்லை இல்லையா? நம்ம சொல்கிறோம், இதுக்கு நடுவில் எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு என்ன கிடையாது, நேரமே கிடையாது, பிஸி, பைபிள் வாசிக்க முடியாது. அவங்களாம் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க, எல்லா பிள்ளைங்க ஸ்கூலுக்கெல்லாம் போன பிறகு தாங்க பைபிளே வாசிக்க முடியும், அதுக்கப்புறம் தான் உட்காந்து ஜெபமே பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், முடியாது, பிஸி. ஆனால் வேதம் சொல்லுது, என்ன பெரிய ப்ராசஸ், ஒரு பேழையே கட்ட வேண்டி இருக்குது, ஒரு மிகப்பெரிய பேழை கட்ட வேண்டி இருக்கிறது, உலகத்தையே காப்பாற்றுற ப்ராஜெக்ட் அவங்ககிட்ட இருக்கு. வேதம் சொல்லுது, அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடக்குது? இங்கதான் நிறைய நேரத்தில் இன்னைக்கெல்லாம் சொல்றாங்க, 2 விதம் சொல்றாங்க. ஒன்று ஸ்மார்ட் ஒர்க், இன்னொன்று ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கான்றனா ஒரே வேலையை ரொம்ப அழகாக செய்யறது, ஸ்மார்ட்டாக செய்யறது. ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரும்பொழுது உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க் தேவைப்படுகிறது. நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்காக இருந்தால் மட்டும்தான் ஸ்பிரிச்சுவலாகவும் வேலை செய்ய முடியும். அதே நேரத்தில் வேர்ல்ட்லி ஒர்க் பார்க்கணும். வேர்ல்ட்லி ஒர்க் பார்க்காம இருக்க முடியாது. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து
குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். உலக வேலையும் நடந்திருக்குது, அந்த பக்கம் நடக்குது. நோவா பேழையை கட்டி கொண்டே தேவனோடு கூட சஞ்சரித்தார். இயேசு பிதா என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை, ஆனாலும் உலக பிரகாரமான செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்தார். தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆனா யுத்தத்துக்கு போகும்போது சண்டை போடும்போது சண்டை போடுவார். அப்போ இந்த வேலையும் நடக்கணும், அந்த வேலையும் நடக்கணும். ஒரு சிலர் சொல்றாங்க, எப்பா நான் ஆண்டவரோட சஞ்சரிக்க போறேன், என்ன பண்ண போறேன், மோசே மாதிரி நான் மலைக்கு மேல போயிடுறேன், போயிட்டா அவ்வளவுதானா, அப்ப குடும்பத்தை பார்க்க வேண்டாமா? சிலர் குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் என்ன செய்ய முடியறதில்ல, ஜெபம் பண்ண முடியறதில்ல, பைபிள் வாசிக்க முடியறதில்ல. இந்த ரெண்டையும் ஒன்னா பேலன்ஸ் பண்ணி கரெக்டா செய்யறதில்ல. அதுக்கு செய்யறதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஈஸி மெத்தட் என்னன்னு கேட்டா, இந்த வசனம் சொல்லுது, ஏசாயா 54, காலை தோறும் அவர் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல என் செவியை அவர் திறக்குகிறார். அங்க வசனம் சொல்லுது பாருங்க, நான் கேட்கும்படி என் செவியை. காலையில உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட நீங்க உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவர்கிட்ட பேசும்போது தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டியதை சார்ட் போட்டு ஆண்டவர் கொடுப்பாரு. இதெல்லாம் நடக்குமாங்க, வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லாத விஷயத்த சொல்லல. ஏசாயா 54 சொல்லுது, ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியதை என்ன செய்யணும், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி. ஏன் இயேசு எல்லாருக்கும் பெர்ஃபெக்ட்டா பதில் கொடுத்தாரு? இயேசு அத்தனை பேருக்கு, பரிசேயர்களுக்கு ஒரு பதில், அதே வேதவாரர்களுக்கு ஒரு பதில், அதே நேரத்தில் சமாரிய ஸ்திரீக்கு பேசும்போது அவங்களுக்கு வேற பதில், 100க்கு அதிபதி வரும்போது வேற பதில், சீஷர்களுக்கு வேற மாதிரி பதில். யார் யாருக்கு என்னென்ன பதில் கொடுக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத பிதா காலையிலே அவருக்கு சொல்லிடுவாராமா. நான் சொல்றது ஒரு உதாரணம், ஒரு டைம் டேபிள்னு வச்சுக்கோங்க. பிதா காலையிலே சொல்லிடுவாரு, இன்னைக்கு உன்னை பார்க்க 12 சீஷர்கள் வருவாங்க, இந்த 12 பேரை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், இந்த வர 70 பேர்ல இந்த 12 பேரை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாராம். அது மட்டும் இல்ல, அடுத்து இன்னைக்கு நீ ஒரு சமாரிய ஸ்திரியை பார்க்கணும், அந்த அம்மா வச்சு ஒரு கிராமத்தை ரட்சிக்க வேண்டியிருக்கு, அந்த அம்மா இந்த மாதிரி பேசும், அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி பதில் கொடுங்க. பிதா அவருக்கு சொல்லிடுவாராம். இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணாதிசயம். நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளோ டென்ஷன்? டெய்லி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயசுல பிபி, 35 வயசுல சுகரு. காரணம் என்ன கேட்டா ஒரே வார்த்தை சொல்றாங்க, பயங்கர டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். இயேசுநாதருக்கு உலகத்தையே சுமந்து தீர்க்கிற பிரச்சனை, அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, டிப்ரெஷனும் இல்லை. அவர் ரொம்ப கூலா இருக்காரு, ரொம்ப கூலா இருக்கிறாரு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம ஆஃபீஸில் வேலை செய்யும் போது ஆவிக்குரியவர்களை பார்த்தா அந்த ஆவிக்குரிய அல்லாதவர்களுக்கு, நான் பிலீவர்ஸ்க்கு கொஞ்சம் கோபம் வரும். என்ன காரணம்னா, நம்மளை விட அவங்களுக்கு பிரச்சனை கம்மியாக தான் இருக்கும், பட் நம்ம தான் பிரச்சனை ஜாஸ்தி இருப்போம். ஆனால் நம்ம முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம், இல்லைன்னா ஒரு ஒரு நம்ம முகத்தில் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். இதை பார்த்த உடனே அந்த நான் பிலீவருக்கு கோபம் வரும். பெரும்பாலும் நமக்கு மேலே இருக்கிற மேனேஜருக்கு கோபம் வரும். என்ன இவன் நம்மளோட கம்மியாக சம்பளம் வாங்குறான், ஆனால் ஆள் சந்தோஷமாகவே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும். அதுவே எரிச்சலாக மாறும். ஒரு நாள் கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன ரொம்ப முகத்தில் சந்தோஷமா இருக்க, என்ன அப்படிம்பாங்க. நமக்கு அந்த சந்தோஷம் எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, பணத்தினாலேயோ வேற எதனாலேயோ வரல, ஆண்டவர் நமக்குள்ள அந்த சந்தோஷத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அது டெய்லி நம்ம முகத்தில் பிரதிபலிக்குது. நமக்கு இல்லாத பிரச்சனையா? நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம சோகத்தில் பாட்டு பாடுவோம். நம்ம ரொம்ப பாரம் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஒரு வாரம் இதானதுன்னா அதை நம்ம ஒரு பாட்டில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஆனால் தூரத்துல இருந்து பார்க்குறவனுக்கு என்ன தோணுன்னா, எவ்வளோ சந்தோஷமா இருந்தால் அவன் பாடின்னு போவான். அவன் அப்படிதான் நினச்சிப்பான். நான் ஊழியத்துக்காக வெளிநாட்டிலேருந்து வந்துட்டேன். வந்து ஒரு 11 மாதம் எனக்கு ஊழியமே கிடையாது. அப்போ என் நண்பர் ஒருத்தர் நான் பிலீவர், அவர் என் கூட இருந்தார். அவர் பக்கத்து வீடு. நான் அவர் தான் டெய்லி போவோம் வருவோம். எனக்கு பிரச்சனைக்கு நடுவில் பாட்டு பாடிட்டே இருக்கணும். எனக்கு பாடினா தான் நான் ரிலாக்ஸ் ஆவேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், பாடிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் எங்கள் அம்மா கிட்ட போய் என் ஃப்ரெண்டு கேட்குறாரு, அம்மா எனக்கும் அவனுக்கும் ஒரே பிரச்சனை, 2 பேருக்கும் 2 பிள்ளைகள், எனக்கும் ஃபீஸ் கட்டுற ப்ராப்ளம் இருக்குது, அவனுக்கும் இருக்குது, எனக்கு நல்லா தெரியுது. இன்னும் சொல்ல போனால் எனக்காவது கொஞ்சம் சோர்ஸ் இருக்குது, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரியுது. ஆனால் எப்படிம்மா அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்றான், பாட்டு பாடிட்டே இருக்கிறான். காரணம் என்ன? இது வேற எதாலையும் வந்ததல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அதை ஏற்படுத்துகிறார். உங்களுக்குள்ள ஆண்டவர் இருந்தால் அந்த சந்தோஷம் தானாய் வரும். அந்த ரிலாக்ஸ், உங்களை டென்ஷன் ஆகாம கர்த்தர் பார்த்துப்பார். எவ்வளவு பிரச்சனை வேணா இருக்கட்டுமே, அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பிரதானமான வேலை என்னன்னா, காலை தோறும் உங்களை அவர் எழுப்புகிறாராம். காலையில ஏர்லி மார்னிங். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கிட்ட இல்லாத ஒரு சுபாவமாய் மாறிடுச்சு. வாசிங்க,
மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 33, 34, 35 வாசி. பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடங்கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நைட்டு முழுக்க என்ன நடந்திருக்குது? ஊழியம் நடந்திருக்குது நைட்டு முழுக்க. இன்னும் நீங்க மத்தியில அது இருக்கு, போய் வாசித்து பாருங்க. நெடுநேரம் அவர் சுகமாக்கி கொண்டிருந்தார்னு இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, இவ்வளோ மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வேலை இருக்குது, யாரும் இங்க வேலை இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஏர்லி மார்னிங் பிரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதிகாலையில், இந்த அதிகாலை என்கிறதை எல்லா கிறிஸ்தவர்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது. இது ஆப்ஷனே கிடையாது, நோ மோர் ஆப்ஷன். ஏன்னா காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது? புதிதாக இருக்கிறது. காலை தான், அது ஏர்லி மார்னிங். அதுவும் ஒரு ஊழியத்துக்குள்ள இருக்கிறவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க, ஊழியம் செய்ய விரும்புறவங்க, அல்லது குடும்பத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும்னு நினைக்கிறவங்க, வியாபாரம் சக்சஸா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்க லைஃப்ல கர்த்தர் இருந்து சக்சஸா போகணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பிராக்டிஸ், எக்ஸசைஸ் ஏர்லி மார்னிங் பிரேயர். பெற்றோருக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளை காலையில் எழுப்புங்க, ஏர்லி மார்னிங் எழுப்புங்க. நீங்களே என்னத்த பாவம் பார்க்காதீங்க. ஐயோ பாவம் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூலுக்கு தான் போகுது. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, அது AK-47 எடுத்துக்கிட்டு வார் ஃப்ரண்ட்டுக்கு போகுதுன்ற மாதிரி இருக்குது. அது ஸ்கூலுக்கு போகுது, அது ஸ்கூலுக்கு போகுது. அதுவும் என்ன போகுது? காலையில் தூக்கி ஒரு மூட்டையை தூக்கி அது மேலே போடுறீங்க, 7:30 போகுது. இருக்கட்டும், இது எல்லாம் அது ஒரு வருஷம் பாஸ் பண்றதுக்கானதுக்காக நீங்க பண்றது. ஆனா உங்க பிள்ளை லைஃப்ல பாஸ் பண்ணணும்னா உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஏர்லி மார்னிங் பிரேயர். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள் அல்லது கிறிஸ்தவ குடும்பங்களில் காலை ஜெபம் கிடையாது. காலையில ஒரு 3 மணிலிருந்து, எங்க 3 மணியா அப்படின்னு கேட்காதீங்க, 3 to 6 தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டைம் ஃபார் த பிரேயர். 3 to 6, 6க்கு முடிச்சிடணும். 3 to 6னா ஆரம்பிக்கிறது இல்லை, 6க்குள்ள முடிச்சிடணும், பெஸ்ட் டைம். நான் சொல்லல, சயின்ஸே சொல்லுது. இதை நம்ம ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறார். எங்கன்னா வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. ஆதியாகமம் 3:8 வாசி. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் 3 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? காலையில பகலில் குளிர்ச்சியான வேலை. பகல்ல குளிர்ச்சியான வேலை என்ன தெரியுமா? எல்லா நாட்டிலையும் எடுத்திருக்கிறாங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு. எல்லா நாட்டிலையும் ஒரு நாட்டுக்கு குளிர்ச்சியான டைம் எது அப்படின்னு பார்த்தா, ஜனங்க எல்லாம் படுத்து, வாகனம் எல்லாம் ஓடி, கூடுமான வரைக்கும் எல்லாம் சைலண்ட் ஆகி, அது வரைக்கும் இருந்ததான சூடெல்லாம் குறைஞ்சி, ஒரு அமைதியா ஒரு இருக்கிறதுலையே அங்க ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய கிளைமேட் எத்தனை மணிக்கு வருதுன்னா, ஏர்லி மார்னிங் 3 o'clock தான் வருதாமா. ஏர்லி மார்னிங் 3 o'clock. நீங்க கூட பாருங்க, நல்லா தூங்கும் போது 10 மணிக்கு கூட படுத்துருவீங்க, ஆனா 3 மணிக்கு ஏசி ஆஃப் பண்ணிடுவீங்க. அந்த 2-3 மணி ஆகும்போது குளிர் உச்சத்துக்கு போகுது, நம்மள அறியாம 2 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எல்லாம் ஓடி அடங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா குளிர் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் நம்ம பாடியும் பகல் ஃபுல்லா ஓடி, நீங்க 9-10 மணிக்கு படுத்துட்டா கூட காலைல ஒரு 3 மணி போல தான் நம்ம பாடி ஃபுல்லா அமைதியான ஒரு இடத்துக்கு மைண்ட் வருதாமா. அதான் ரைட் டைம் ஃபார் மெடிடேஷனுங்கிறான், 3 to 6. இந்த அதிகாலை குளிர்ச்சியான நேரம், ஏர்லி மார்னிங் இருட்டோடு அப்படின்னு பார்த்தோம்ல, இதை நம்ம அத்தனை பேரும் எழுந்திருக்கணும். நாங்க எங்க பைபிள் காலேஜில் தங்கி இருக்கிறோம். நான் அது நீங்க விளையாட்டாவும் எடுத்துக்கலாம், பட் எனக்கு அது சீரியஸ். எங்க பைபிள் காலேஜுக்கு பின்னாடி ஒரு மயில் இருக்குது, அது ஒரு காடு மாதிரி மயில் இருக்குது. அந்த மயில் 4:30 மணிக்கு அகவும். மயில் குயில் தான் கூவும், மயில் அகவும். மயில் கத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பாஷையில் சொன்னா எத்தனை மணிக்கு கத்தோம்னா 4:30 மணிக்கு கத்தோம். நான் 3:30க்கு எழுந்திரிச்சு ஜோம் பண்றாள். நான் 3:30 மணிக்கு ஜோம் பண்ணுவேன், கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கு அந்த சவுண்டு வரும். ஒரு நாள் நான் 4:30 வரைக்கும் தூங்கிட்டேன். 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிறேன், மயில் கத்துது. உண்மையிலே ஆத்மாக்குள்ள ஒரு துக்கம் வந்துருச்சு. இன்னைக்கு மயில் முந்திரிச்சு. டெய்லி நான் தான் முந்துவேன், இன்னைக்கு மயில் என்ன செஞ்சிருச்சு? முந்திருச்சு. மறுநாள்ல இருந்து உற்றக்கூடாது.
ஆவியானவர் சொன்னார், உற்றாத, காலைல எழுந்திரி, நீயா அதுவான்னு பார்த்துருவோம். அந்த மாதிரி கர்த்தரை துதிக்கிறதுக்கு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு போட்டி வரணும், இயற்கையோட போராடணும். இயற்கையெல்லாம் ஏர்லி மார்னிங் நல்லா கவனிச்சு பாருங்க, பறவையெல்லாம் நைட்டு சவுண்டே கொடுக்காது. கரெக்டா காலையில 4:30 மணிக்கு பாருங்க எல்லா சவுண்டும் வரும். காக்கா கத்துற சவுண்டு, குருவி கத்துற சவுண்டு, மயில் கத்துற சவுண்டு, எல்லாம் வசனம் சொல்லுது காலை தூரம் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்குதான், கர்த்தரை துதிக்குதான். அது துதிக்கிறதுக்கு முன்னாடி நாம துதிக்க ஆரம்பிச்சிடணும், நாம முந்திக்கணும். ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை நம்ம ஆராதனையா இருக்கணும். பரலோகத்துல இருந்து எங்க சவுண்டு வருதுன்னா நம்ம சவுண்டா இருக்கணும். அது அப்படி ஒரு வைராக்கியம் வரணும். உங்க வீட்டில் அப்படி ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, பரலோகத்தினுடைய விஷன் நேரம் உங்க வீட்டில் இருக்கும். தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் உங்க வீட்டில் இருக்கும். இப்படி சபையில் இருக்கிற எல்லா விசுவாசியும் 3-4 மணிக்கு ஏஞ்சி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா யோசிச்சு பாருங்க, அதற்கு பேர் தான் ரிவைவல், அதற்கு பேர் தான் எழுப்புதல். எழுப்புதல் என்பது வெளியிருந்து உள்ளே வராது, எழுப்புதல் என்பது உள்ள இருந்து வெளியே போகும். அதான் முக்கியம். எழுந்திருக்கிறோமா, ஒரு பேசிக் இது. ஆனா இதான் பிரைமரி. பிரிமினரியா நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னன்னா, ஏர்லி மார்னிங், இந்த அதிகாலையில் எழுந்திருச்சு இருட்டோடு அவரை ஆராதிக்கிறதான ஒரு தன்மை. ரெண்டாவது, அதே வசனம் எப்படி இருக்குன்னு கவனிச்சு வாசிச்சு பாருங்க. மார்க் 1:35 திருப்பி வாசிங்க பார்ப்போம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய், ஏன் இருட்டோடு எழுந்திருச்சு சீஷர்களோட ஜெபம் பண்ணல? ஏன் இருட்டோட எழுந்திருச்சு பேதுருவின் மாமி வீட்டில் ஜெபம் பண்ணல? அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர் இருட்டோடு எழுந்து ஒரு வனாந்தரமான இடத்திற்கு போய் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எழுந்திருச்சிட்டார் ஜெபம் பண்றதுக்கு, பிதா அவரை எழுப்பிட்டார், எல்லாம் நடந்துருச்சு. ஆனால் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா, he separate from the world. எல்லாரிடத்துல இருந்து தன்னை கொஞ்சம் தனித்து வச்சுக்கிறார். நான் ஒரு நாள் முழுக்க மனுஷனோட இருக்க போறேன், ஆனால் தேவனோட இருக்கும் போது எனக்கும் மனுஷனுக்கு என்ன இருக்கணும்? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும், தனித்திருக்கும்படி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு கணவனும் மனைவியும் பகல் முழுக்க எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைகளை பார்ப்பாங்க, ஒன்னா போவாங்க, கல்யாணத்துக்கு எல்லாம் வருவாங்க. அந்த சாயங்காலம் இரவு வரும்போது அவங்க 2 பேரும் தனித்து இருக்கிற ஒரு சுபாவம் இருக்கும். அது எதுக்காக? இவ்வளோ காலில் பேசினாலும் அந்த தனித்திருக்கும் போது தான் சீக்கிரட்டான விஷயங்களை பேச முடியும். தனித்திருக்கும் போது தான் பேச முடியாத விஷயங்களை அங்கே உட்காந்தா பேச முடியும். எல்லாத்தையும் எல்லார் எதிரிலையும் பேச முடியாது. அந்த தனித்திருக்கும் பொழுது குடும்பத்தை பற்றின மிக முக்கியமான விஷயங்கள், வெளியே எல்லார் எதிலையும் சொல்ல முடியாத விஷயங்கள், அதை எல்லாத்தையும் எங்க சொல்ல முடியும்னா நீங்க போய் செப்பரேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான். சில நேரத்தில் மனைவி சொல்லுவாங்க கணவனை, பார்த்தீங்களா, கணவன் கேட்பாரு, ஏன் நீ இதெல்லாம் எங்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அந்த அம்மா கேட்கும், எப்போ உங்களுக்கு நேரம் இருந்துச்சு, நீங்க எப்போ பேசுறதுக்கு டைம் கொடுத்தீங்க? இவ்வளவுதான். இதே காரியத்தை தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நீ ரொம்ப பிஸியா இருக்கிறப்பா, உங்ககிட்ட எந்த விதமான எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரமே இல்லை. ஆனா எனக்கு தேவை நீ என்னோட கூட தனித்திருக்கிற ஒரு காரியம். இப்போ வாசிங்க, இது எங்க இருக்குன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63வது வசன வாசி. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. இது என்ன வெளியிலே போயிருந்து? ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்கு என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமா இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். ஏன்னா ஈசாக்கு தான் மலை மேல கட்டையை தூக்கிட்டு போனாரு, இயேசு கிறிஸ்து சிலுவை தூக்கிட்டு போனாரு, அங்க பலி கொடுக்க போனாரு, இவரையும் பலி கொடுத்தாங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஆடு பலியாச்சு, இங்க ஆட்டுக்குட்டியானவர் பலியானாரு. ஈசாக்கு ஒரே குமாரன், இவர் ஒரே பேரான குமாரன். இந்த ஈசாக்கு கிட்ட இருக்கிற ஒரு சுபாவம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த ஒரு சுபாவம். வசனம் சொல்லுது, ஈசாக்கு சாயங்கால வேலை ஆனபோது, அதாவது இருட்டு வருகிற வேலை வரும்போது, இயேசு கிறிஸ்து இருட்டோடே எழுந்து. அப்படிதானே இருக்குது மார்க் 1:35. இயேசு இருட்டோடே எழுந்து. இங்க சாயங்காலமான போது அப்படின்னா என்ன அர்த்தம்? பொழுது சாயும் போது, வெளிச்சம் போய் இருட்டு வரும்போது. டைம் ஒண்ணுதான், அதாவது சூழ்நிலை ஒண்ணுதான். அந்த நேரத்துல ஈசாக்க பத்தி வசனம் சொல்லுது, தியானம் பண்ண வெளியில் போன போது. எங்க வெளியே போனாரு? தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஊர் எப்பவுமே 3 பகுதியா இருக்கும். இந்த ஊரா இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும், எருசலேமா இருக்கட்டும், எது வேணா இருக்கும், அது 3 பகுதி. ஒன்று மையப்பகுதி, நகரம், சிட்டி, நாம வாழ்ற பகுதி. இதை தாண்டி அப்படியே கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா வயல் இருக்கும்.
வயக்காடு எங்க வேணா எந்த ஊருக்கு வேணா போங்க, விவசாயம் பண்ற இடம் இருக்கும். அது ஊருக்கு வெளியே தான் இருக்கும், ஊருக்குள்ள இருக்காது. ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளியே போய் விவசாயம் பண்ணுவாங்க. அதான் வயல்னு சொல்லுவாங்க. வயல் தாண்டுனா வெளி, வயல் வெளின்னு நம்ம சொல்றோம்ல, அதோட அர்த்தம் என்னன்னா அதுக்கு அப்புறம் இருக்கிற இடம் விவசாயம் பண்ண முடியாது, வெளி இடம். அது வெறும் காடா கிடக்கும், ஒண்ணுமே இருக்காது. அப்போ மனுஷர்கள் வேலை செய்யற இடம் தான் வயல். நகரம் என்பது எல்லாரும் இருப்பாங்க, குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்க, வேலை செய்யறவன், சும்மா இருக்கிறவன் எல்லாம் இருப்பான். இதை தாண்டி கொஞ்சம் போனா வயல், அங்க வெறும் வேலை செய்யறவங்க மட்டும் இருப்பாங்க. அதையும் தாண்டியாச்சுன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, காடு. அங்க போயிட்டாரு தியானம் பண்றதுக்கு ஈசாக். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒண்ணு இந்த மனுஷங்களோட இருக்கிறோம், ரெண்டாவது கொஞ்சம் ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன், நீங்க அடுத்து ஊழியம் பண்ணுவீங்க, வயல் விதை விதைக்கிற இடம். அதையும் தாண்டி யாருமே இல்லாத ஒரு தனியான இடத்துக்கு தான் நீங்கள் தியானம் பண்ண போகணும். இயேசு கிறிஸ்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார்னு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து எல்லாரோடும் இருக்கிறவர் தான், ஆளண்டாதவர்லாம் கிடையாது. ஆனால் எப்ப அவர் தேவனோடு கூட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அந்த நேரத்தில் வேற யாரோடும் அவருக்கு தொடர்பு இல்லை. ஒன்று தேவனோடு, இல்லை மனுஷனோடு. இன்னைக்கு நாம ஜெபம் பண்றோம், காலையில் எழுந்திருக்கிறோம், ஆனால் தேவனோடு கூட தனித்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? தேவனுக்குன்னு ஒரு தனி டைம் நம்ம கிட்ட இருக்குதா? அந்த தனி டைம் தான் நீங்க செய்ய வேண்டிய ரெண்டாவது முக்கியமான காரியம். ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கணும். ரெண்டாவது, யூ மஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் காட். அந்த நேரத்தில் வேற யாரோடையும் உங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடாது, வேற யாரோடையுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, யாருமே வேண்டாமா? யாரும் வேண்டான்னு அர்த்தம் கிடையாது. அவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவனோடு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கிடையாது, நம்ம கிட்ட இடம் கிடையாது. அது ஏர்லி மார்னிங் அப்படி ஒரு டைம் நீங்க கொடுத்துடணும். இன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை, நீங்க சொல்லிடலாம், நான் தனியா தாங்க காலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்றேன், நான் ரூம்ல சாத்திப்பேன், யாருமே கிடையாது. யாருமே இல்லை, ஆனா பக்கத்துல ஒரு போன் ஒன்று இருக்கும். உங்க பக்கத்துல என்ன இருக்குது? போன் இருக்குது. மனைவி ஒருத்தர் தான், பிள்ளைங்க 2 பேரு, ஆனா போனுக்குள்ள 1000 கான்டாக்ட் இருக்குது. 1000 கான்டாக்ட். இவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. எதுக்கு தான் கூப்பிட்டுமே, என்னவானா இருக்கட்டுமே. தேவனோடு கூட இருக்கிற நேரத்தை விட முக்கியமான நேரம் வேறு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. அந்த தேவனுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும்ல, டைம் ஏந்திரிச்சு அவருக்கு தனியா ஸ்பெண்ட் பண்ணணும்ல, அவர் கூட உட்காரணும்ல. இன்னைக்கு இருக்குதா? அந்த தனித்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்குதா? குடும்ப ஜெபம் இருக்கு, அதுவே இல்ல, இருக்குன்னு நான் நம்புறேன். குடும்ப ஜெபம் இருக்கு, கூடி வந்து ஆராதிக்கிறது ஒரு காங்கிரிகேஷன் இருக்கு. ஆனால் தேவனோடு கூட தனித்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அமெரிக்காவினுடைய த சக்சஸ்ஃபுல் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன். இவர் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரசிடென்ட். இவர் தான் அமெரிக்காவை வந்து ஒரு ரைட் பாதைக்கு வடிவமைச்சவர். ஆனால் இவர் தேவ மனுஷன், நல்ல ஆண்டவரை தேடுற ஒரு மனுஷன், பைபிள் வாசிக்கிற மனுஷன். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர், அந்த அமெரிக்காவில் இருக்கிற மில்லியனர், அவர் என்ன பண்றாரு, இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கிறார், இந்த மாதிரி உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆப்ரஹாம் லிங்கனுக்கு வந்து த மோஸ்ட் பிஸியஸ்ட் பிரசிடென்ட். ஏன்னா அவர் அப்பதான் அமெரிக்காவே வடிவமைக்கிறாங்க. அங்க வெளிநாட்டுக்காரங்க அவங்க இவங்க பிஸியா இருக்கிறார். இந்த மனுஷனுக்கு டைமே கொடுக்க முடியல. இந்த மனுஷனும் அப்ரோச் பண்ணி பண்ணி கடைசியில ஒரு நாள், ஐயா ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்கயா அப்படின்னு. கடைசியில பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருந்து போன் வருது, நீங்க காலையில 5 மணிக்கு வாங்க, பிரசிடென்ட் கூப்பிடுறாரு, 5 o'clock அப்பாயின்மெண்ட். அமெரிக்காவில் 5 மணி குளிருங்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பெங்களூரை விட ஒரு 4 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த மனுஷன் சரி 5 மணிக்கு, ஆனால் பிரசிடென்ட் நம்மளை 5 மணிக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டை பார்க்க பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டார், ஜனாதிபதி ஆஃபீஸுக்கு போயிட்டார். போய் அந்த ஜனாதிபதி ஆஃபீஸில் முன்னாடி உட்கார சேர்ல உட்காந்தா உள்ள ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார். இந்த மனுஷனுக்கு ஷாக். நம்மளே 5 மணிக்கு வந்திருக்கிறோம், யாரோ ஒருத்தருக்கு 4:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார், அவர் வந்து 5 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு. சரியா 5 மணி உள்ளேருந்து பெல் அடிக்கிறார், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி. இவர் வெயிட் பண்றாரு, உள்ள போல, திருப்பி பெல் அடிக்கிறார், உள்ள வாங்க அப்படின்னு. உள்ள போய் கதவை திறந்துட்டு இப்படி பார்க்கறாரு. உடனே லிங்கன் கேட்டாராம், என்ன பார்க்குறீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் ஒருத்தரோட பேசிட்டு இருந்தீங்க, அவர் வெளியே வரட்டும் தான் நான் வெயிட் பண்ணேன், அதான் நான் வேற ஏதாவது டோர் இருக்கா இப்படி போயிட்டாரான்னு பார்க்குறேன் அப்படின்னு. இப்போ ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், நான் மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தேவனோடு கூட தனித்திருப்பது என்னுடைய வேலை.
டெய்லி ஃபர்ஸ்ட் நான் ஆண்டவர்கிட்ட தான் பேசுவேன், அதுக்கப்புறம் தான் நான் மனுஷங்கிட்ட பேசுவேன். இன்னைக்கு உங்களுக்கு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, அதனால நான் மார்னிங் ஒரு 4 o'clockலாம் எழுந்திருச்சு நான் ரெடி ஆகி ஒரு 1 hour ஆண்டவர்கிட்ட பேசிட்டேன். ஏன்னா ஆண்டவர்கிட்ட பேசாம நான் மனுஷங்கிட்ட பேச மாட்டேன். யோசித்து பாருங்க, ஒரு அமெரிக்க ஜனாதிபதியே அவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல தேவனோடு கூட தனித்திருக்கணும் என்று விரும்பும் போது நீங்கள் நானும் யாரு? நீங்கள் நானும் என்ன அப்படி செஞ்சிட்டோம்? வேலை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இயேசுநாதர் கூட சாயங்காலம் வரைக்கும் இருந்தார். இருட்டோட எழுந்திருந்து ஒரு தனியான வனாந்தரமான இடத்திற்கு போனார். ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ணும்படி வெளியில் போயிருந்தான். எல்லாரையும் விட்டுட்டு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி மொத்தத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு தேவனோடு கூட தனித்து இருக்கணும், ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து இருக்கணும். அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு கேட்கும். பல நேரங்கள்ல நீங்கள் போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் பேசுனதை கேட்டீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா 50:4, கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவிகளை கவனிக்க செய்கிறார். அவர் பேசுறாரா, இயேசு கேட்கிறாராம். ஆனா இங்க பெரும்பாலும் என்ன நடக்குது? நாம பேசுறோம், தேவன் கேட்கிறார். ஏன்? நம்மளை பத்தி ஆண்டவருக்கு தெரியாதா? நம்மளை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியும். சரி, நீங்க கேட்கறதா கூட இருக்கட்டும், எப்ப பார்த்தாலும் நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, எப்போ தேவன் உங்ககிட்ட பேசினார்? எப்ப தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்டீங்க? அதுக்கான நேரத்தையோ அதுக்கான இடத்தையோ கொடுத்தீங்களா? இப்ப பாருங்க, ஒரு பிஸியான ரோடு இருக்கு, மார்க்கெட் ரோட். ஒரு 50 அடியில இருந்து உங்க கணவரோ அல்லது சொந்தக்காரங்களோ ஒன்று சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஒண்ணுமே கேட்கல. ஏன்னா சுத்தி அவ்வளவு சவுண்ட் இருக்குது, ஒண்ணுமே என்ன செய்யல, கேட்கல. சில நேரத்தில் பாருங்க, போன் வரும், அந்த பேசுறவர் சைடு யாரும் ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த அவர் பேசுறது கேட்காது. எது கேட்கும்? ஹார்ன் சவுண்ட் கேட்கும். நீங்க சொல்லுவீங்க, அந்த ஹார்ன் சவுண்ட் ரொம்ப இருக்குது, நீங்க பேசுறது என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கிருந்து பேசுற வருது உங்களுக்கு கேட்கணும்னா உங்களை சுத்தி என்னவா இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். 2 பேர் மட்டும் பேசணும். அதுதான் தனித்திருக்கிற இடம். நீங்களும் தேவனும் தனியா இருந்தா மட்டும்தான் தேவன் பேசுறது உங்களுக்கு கேட்கும். அவர் உங்க லைஃப்ல என்ன வச்சிருக்கிறாரு, எவ்வளவு விஷயத்துக்கு நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, எவ்வளவு விஷயத்துல நீங்க தப்பா முடிவெடுக்கிறீங்க. அது உலக பிரகாரமான வேலையாவே இருக்கட்டும், இந்த வேலைக்கு போலாமா வேணாமா, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, அல்லது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இல்லை இந்த படிப்பு படிக்கலாமா வேணாமா, வீட்டு இந்த இடம் வாங்கலாமா வேணாமா, வெளிநாட்டுக்கு போலாமா வேணாமா, எவ்வளோ உங்க லைஃப்ல இருக்கு, எவ்வளோ கன்ஃபியூஷன். இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஒரு சிம்பிள் வேலை செய்யறதுக்கு பதிலா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க. எப்படி காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க? காலையில எழுந்திருச்சு இருட்டோட தேவனோடு தனித்திருக்கிற அதுக்கு போனீங்கன்னா பேசுகிறவனுக்கு திருப்பி பதில் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர். உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். அந்த ஜெபத்தை நீங்க ஏன் தேவன்கிட்ட போய் தனியா கேட்க கூடாது? ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஏன் இதுக்கான பதில் என்ன ஆண்டவர்னு கேட்க கூடாது? ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க கேட்கலாம். நான் என் அனுபவத்தை சொல்றேன், ஆண்டவரோடு கூட எனக்கு இருக்கிற அந்த தொடர்பை வச்சு நான் சொல்றேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பதில் கொடுக்கிற தேவன் அவர். சிம்பிள் விஷயத்துக்கு உங்களுக்கும் எனக்கு வேணா அது ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆனா கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது என் பிள்ளைகள் கேட்குது. ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து ஆண்டவர் அதை செய்வார். கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுப்பார். நீங்க போங்க, முதல்ல ஆண்டவரோட தனித்திருக்கணுங்கிறதான ஒரு சுபாவத்துக்கு வாங்க. நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்காக உபவாசம் இருக்கணும். நீங்க தான் உங்க காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி பண்ணி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, எனக்கு சரியாவே புரியல, ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா ஊழியக்காரங்கிட்ட வரலாம். ஊழியக்காரனும் சேர்ந்து ஜெபம் பண்ணி இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினானது ஆகும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட உட்காரதில்ல, ஜெபம் பண்றதில்ல. நான் நேரடியாவே சொல்றேன், இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களை எத்தனை பேர் எனக்கு தெரியாது, ஆனா பெரும்பான்மையானவர்கள் தேவன் பக்கம் உட்கார்றவங்க கிடையாது. காலையில டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க கிடையாது. நல்லா 7 மணிக்கு எழுந்திருச்சு, 6:30 மணிக்கு எழுந்திருச்சு, 7:30 மணிக்கு அறக்க பறக்க கிளம்பி நீங்க சொல்ற வார்த்தை பிஸி பிஸி பிஸி. காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருச்சு நீ உட்கார்ந்து உங்க குடும்பத்தை நடத்தி பாருங்க. உங்க குடும்பம் ஏன் இப்படி ஒரு மோசமான கண்டிஷன்ல இருக்கு? உங்ககிட்ட பணம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா குடும்பத்துல சமாதானம் இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, பிள்ளைங்களை குறிச்ச பயம், வீட்டுல பயங்கரமான சண்டை. காரணம் என்ன? இதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கணவனும் மனைவியும் காலையில உட்காரணும். கணவன் மட்டும் உட்கார்ந்தா பத்தாது, மனைவியும் உட்காரணும். இன்னைக்கு நடக்கிறது இல்லை.
ஆனா கேட்டா சொல்றது காலையில் எழுந்திரிக்கணும், பால் காய்ச்சணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவரை கேட்டா சொல்லணும் வேலைக்கு போகணும், இந்த டிராபிக்ல போறதுக்கு 1 hour ஆகும், போய் சம்பாதிக்கணும். எல்லாம் உண்மை. இவ்வளவு எதுக்காக? இத்தனை எதுக்காக? உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை, உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நல்லா நடத்துறதுக்கு. அதுக்கு பணம் மட்டும் பத்தாது, உங்க உழைப்பு மட்டும் பத்தாது. இதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் அதை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கான டைம் கொடுக்கணும், அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தனியா உட்காரணும். சிலர் சொல்றாங்கல்ல, ஒரு பிள்ளைங்க சொன்னாங்க அவங்க அப்பா பத்தி, பயங்கர பிஸி எங்க அப்பா, இது வரைக்கும் எங்க அப்பா எதுக்குமே எங்க ஸ்கூலுக்கு வந்ததில்லைன்னாங்க. எதுக்குமே வந்ததில்லை, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வந்ததில்லை, ஸ்கூல் சேர்க்கும் போது வந்ததில்லை, ஃபீஸ் கட்ட வந்ததில்லை, எல்லாம் எங்க அம்மா தான் செய்வாங்க, எங்க அப்பா வந்ததே இல்லை. என்ன காரணம்? எங்க அப்பா பிஸி. பிஸி இருக்கட்டும், பிள்ளைங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத பிஸி, வீட்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத பிஸி, அதையும் தாண்டி தேவனுக்கு டைம் கொடுக்க முடியாதவங்க. இது எப்படி காரணம்னே புரியல. தயவு செய்து ஒரு டைம் ஒதுக்குங்க, தேவனோடு கூட தனித்திருங்க, யாரையும் அந்த நேரத்தில் சேர்க்காதீங்க. உங்க போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அந்த நேரத்தில் தேவனோட தொடர்பு இருக்கும் போது உலக தொடர்பு, தகவல் தொடர்பு எதுவும் அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு எஸ்எம்எஸ் அடிக்கும், நல்ல ஜோம் பண்ணிட்டே இருப்பீங்க. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? சம்பந்தம் இல்லாத ஆளை உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்லுவான். நேரம் அந்த ஆளை அனுப்புவோம், நீங்க நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க, டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக மலைக்கு மேலே போனவங்களை கீழே கூட்டு வந்துடும். கீழே கூட்டு வந்து எடுத்து பார்ப்பீங்க, என்ன மெசேஜ்? அதில் ஒன்றும் இருக்காது, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு அது தப்பாவும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் பேசுகிறார், அல்லேலூயா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நல்ல ஆவியில மேலே போயிட்டே இருப்பீங்க, டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். எடுத்து பார்ப்பீங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். ஏன்னா காலங்காத்தால எஸ்எம்எஸ் இந்த மாதிரி வசனம் அனுப்பத்துக்குன்னு ஒரு 100 பேர் இருக்கான் இல்லையா? அப்படி ஒரு ஆள் இருக்கு, ஒரு 100 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அதை அனுப்பினாதான் அவங்களுக்கும் தூக்கம் வரும். இப்போ உங்களை மலையில ஏறவே விடாது, டங்கு டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்க கேட்க ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அது பாவமாகவும் தெரியாது, ஏன்னா வந்ததெல்லாம் வசனம். கர்த்தர் பேசுறார், கர்த்தர் பேசுறார். கர்த்தர் எஸ்எம்எஸ்ல பேசுறதை விட நேரடியா பேசுவார், உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருடைய சத்தம் கேட்கும். கர்த்தரோடு கூட போய் உட்கார்ற ஒரு அனுபவத்துக்கு வாங்க. அல்லேலூயா. சாயங்கால வேளையில அந்த வசனத்தை வாசிங்க. சாயங்கால வேளையில ஈசாக்கு 24ஆம் அதிகாரம் 63வது வசனம் வாசிங்க. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வரக்கண்டான். அந்த தியானம் பண்ண வெளியில் போனான் பாருங்க, தியானம் பண்ண வெளியில போயிட்டான், ஆண்டவரோட தனியா சஞ்சரிக்கிற இடத்துக்கு போனா பாருங்க. அங்க போகும்போது தான் வசனம் சொல்லுது, எதிரில் யார் வர்றது? ரெபேக்கா வருகிறாள் என்று வசனம் சொல்லுது. நல்லா கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியம். ஏன் உங்களை இவ்வளவு காலையில் எழுந்திரிக்க சொல்றோம்? ஏன் இப்படி தனித்திருக்க சொல்றோம்? ஏன் ஜெபம் பண்ண சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கிருந்தா வருது. அந்த இடத்துல அந்த நேரத்துல தான் என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவார். ஆதியாகமம் 22:2 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நான் உனக்கு குறிக்கும் இருக்கு பாருங்க, அந்த இடம் வசனம் இருக்குதா? மலைகளில் ஒன்றின் மேல் அப்படின்னு நிறுத்தாம, நான் உனக்கு குறிக்கும் இடம், பர்டிகுலர் பிளேஸ். இன்னொரு வசனம் வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். நல்லா கவனிங்க, the place was mentioned, already decided. ஏற்கனவே அந்த இடம் குறிக்கப்பட்டிருக்கிறது. கலிலேயாவுக்கு ஒரு மலைக்கு போங்கன்னு சொல்லல, கலிலேயாவின் மலையிலே குறித்த இடத்துக்கு போங்க. இங்க ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, மோரியா மலைகளில் நான் குறித்த இடத்திற்கு. நீங்க தொடர்ந்து அந்த 24 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் குறித்த இடத்திற்கு அவன் வந்தான்னு இருக்கும். அது மட்டுமல்ல, தேவாலயம் கட்டும்போது நேற்று வாசிச்சமே 2 நாளாகமம் 3:1, அதுலயும் கர்த்தர் குறித்த இடத்துல, அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது, அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்பிரிச்சுவலி அந்த ஸ்டாண்டர்டான இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது, கர்த்தர் குறிக்கிறதான அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி தனித்து வந்து இருட்டோட எழுந்திருச்சு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வரும்போது, அந்த ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் எதிரில் தானாய் வரும். ரெபேக்கா அங்க தானா வராங்க, ஈசாக்கு தேடியே போல. ஈசாக்கு மனைவியை பத்தி யோசிக்கவே இல்லை. அவன் போனது தியானம் பண்ண, அவன் பண்ணது வெளியே.
அவர் இதை பத்திலாம் எதையுமே யோசிக்கல. வேலைக்காரன் தான் வந்து சொல்றாரு, அந்த ஊழியக்காரன் தான் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்துச்சு, நான் போனேன், நடந்ததுல அப்புறம் வந்து ஈசாக்கிட்ட அவர் விவரமா சொல்றாரு. வசனம் பின்னாடி இருக்கு, விவரித்து சொன்னான்னு. ஆனால் ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் குறித்த இடம் தியானம் பண்ணும்படி வெளியில் போயிருந்தான், அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு, அந்த நேரத்திற்கு, அந்த பர்டிகுலர் ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சிக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்னால் தானாய் வரும்.